பெரிய ஒரு முக்கியமான நல்ல விஷயத்தை செஞ்சுருக்காரு. தோட்ட தொழிலாளருக்கு சம்பளத்தை எப்படி கூட்டி கொடுத்தா ரொம்ப சந்தோஷம். பேரை ஒரு குறிப்பிட்டு 500 மில்லியன் எட்டன் டெவலப்மெண்ட்டுக்காக ஒதுக்கியிருக்குது எமது ஜனாதிபதி அதிமிகு தோழர் அனுர்குமார் திசாநாயக் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு අතිබං කැටයන් දැම්ම மலையக வரலாற்றில் 500 வந்திருக்கேன் அயவாயில் மலையக வரலாற்றில் பெரும்பான்மை கட்சிகளோ இதர பெருங்கட்சிகள் சிறு கட்சிகள் இருந்தும் இதுவரையும் யாரும் அட்டென்ஸ் சம்பந்தமாக பேசவில்லை. எமது ஜனாதிபதி அவர்கள் அட்டென்ஸ் சம்பந்தமாக பட்ஜெட்டில் பேசி 500 மில்லியன் காசு ஒதுக்கி இருக்கிறது பெரிய விஷயம். அதுக்காக நான் அவர்களுக்கு நன்றியை தெரிவிக்கிறோம். வரதட்சணை ஜனாதிபதி பெரிய ஒரு முக்கியமான நல்ல விஷயத்தை செஞ்சுருக்காரு. தோட்ட தொழிலாளருக்கு சம்பளத்தை எப்படி கூட்டி கொடுத்தா ரொம்ப சந்தோஷம். இது 75 வருஷமாக நாங்கள் இவ்வளோ செஞ்சு போராடி இன்றைக்கி அட்டன் நகரம் இன்றைக்கி ஒரு கேவலமாக இருந்துச்சு. இன்றைக்கி ஒரு 500 மில்லியன் ஒதுக்கி இந்த நகரத்தை ஒரு சிறந்த நகரமாக்குறதுக்கு 500 மில்லியன் ஒதுக்கினதுக்கு நான் ஜனாதிபதிக்கு ரொம்ப நன்றி தெரிவிக்கிறோம். சகலரும் இந்த 500 மில்லியன் காசை தூசணம் இல்லாமல் வஞ்சகம் இல்லாமல் நல்ல முறையில் செயல்படுத்தி நகரத்தை எல்லாம் அபிவிருத்தி சந்தோஷப்படுறோம். பொதுமக்கள் அனைவரும் சந்தோஷப்படுறாங்க. ஜனாதிபதிக்கு நன்றி தெரிவிக்கிறோம். சொல்லுங்கள், என்ன பட்ஜெட்டில் 500 மில்லியன் வந்திருக்கு, பெனரெல்லாம் அடிச்சிருக்கு, என்ன? அதாவது உண்மையிலே வரலாற்றிலே முக்கியமான ஒரு விடயமாக கருதப்படுகிறோம். என்னென்னா தேசிய மக்கள் சக்தியின் ஊடாக எட்டன் பேரை ஒரு குறிப்பிட்டு 500 மில்லியன் எட்டன் டெவலப்மெண்ட்டுக்காக ஒதுக்கியிருக்குது எமது ஜனாதிபதி அதிமிகு தோழர் அனுர்குமார் திசாநாயக் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு இந்த வர்த்தகங்களில் ஃபுல்லாகவே இந்த ஹட்டன் நகரத்தை முழுமையான அபிவிருத்தி அடையணும். அதுபோல் அந்த கிடைக்கப்பட்டிருக்கின்ற நிதியை சரியான முறையில் பயன்படுத்தி நாங்கள் இந்த வேலை திட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் நம்பிக்கையோடு இந்த தருணத்தில் நான் கூறிக்கொள்கிறேன். அதே மாதிரி மலையகத்தை பொறுத்தவரையில் தோட்ட தொழிலாளருக்கு 1750 ரூபா சம்பளத்தை உயர்த்தியதுக்காக அதுக்கு ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்ளணும். ஜனவரி மாதத்திலிருந்து அந்த வேலை 1750 ரூபா ஊக்குவிப்பு தொகையாக வழங்கப்பட வேண்டும் நான் நம்புகிறேன்.